ஸோ குட் ஈவினிங். நான் பேசுறது கேட்குதுங்களா? ஸோ நான் பேசுறது கேட்குதுங்களா? ஹலோ. ஸோ நான் பேசுறது கேட்குதுங்களா? கேட்குதுங்களா? ஹலோ. ஸோ இந்த செஷன் ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் பேசுறது கேட்குதுன்னா நீங்கள் வாய்ஸ் ஓவரே பண்ணலாம். ஸோ நான் பேசுறது கேட்குதுங்களா? ஏன்னா நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஓகே. ஸோ இன்னைக்கான செஷன் பார்த்துடலாம். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் வந்து ஸோ இடையில ஏதாவது ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டிஸ்கனெக்டிவிட்டி ஏதாவது இருந்ததுன்னா ஸோ வாய்ஸ் ஓவரே பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஏன்னா நான் வந்து இப்போ ப்ரெசன்டேஷனை பார்த்து தான் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால வந்து ஏதாவது இடையில ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ யாராவது ஒருத்தர் மட்டும் பேசுங்க. ஏன்னா வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா தான் எனக்கு கேட்கும். ஸோ எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் நான் பேசுறது யாருக்கும் கேட்கலன்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அதனால தான். ஸோ இன்னைக்கு வெபினாரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த செஷன் வந்து எதுக்காக இருக்க போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, மெயினாக வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் வந்து இருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான பர்சன்னா நான் எது சொல்ல வரேன்னா, இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெசிக்னேஷன் இருக்குது. ஸோ அந்த டெசிக்னேஷனுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸோ நிறையா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் வந்து அவங்க தான் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட ஜாப் ரோலை தான் நம்ம பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்ட்ரக்சரல் டிசைனர். ஓகேங்களா? ஸோ ஒரு பில்டிங்கோடைய ஃப்ரேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அவுட்டர் ஃப்ரேம் வந்து நமக்கு வெளியே வந்து தெரியாது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வால், ஸோ பிரிக்கு, ஸோ அதெல்லாமே வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா வந்து ஸோ பீம்ஸ் அண்ட் காலம்ஸு, ஸோ ரூஃப் ஸ்லாப், ஸோ அது எல்லாமே வந்து அதுதான் நமக்கு ஒரு பில்டிங்குடைய பேஸ். ஸோ பில்டிங்குடைய பேஸ்ன்னு சொல்கிறத விட ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஸ்டாட்ப்ரோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஸ்டாட் ப்ரொஃபஷனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஸோ பென்ட்லிங்கிற கம்பெனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேரோட அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஸோ ஒரு ஃப்ரெஷராக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கட்டும், சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து
ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டாக வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஸ்டாட்ப்ரோ வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஸோ ப்ரொஃபினா டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து ஸோ ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ தெரியுதுன்னா நீங்கள் வந்து மெசேஜ் கூட போடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளை பற்றின ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து ப்ரொஃபினா டெக்னாலஜிஸ் ஸோ ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மெயினாக வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ப்ராக்டிக்கல் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதாவது ஸோ நம்ம ஸோ நேஷன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ அது டெவலப் ஆகக்கூடிய ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஜினியர்ஸோட சப்போர்ட் இல்லாமல் ஸோ எதுவுமே வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அந்த இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், ஸோ டெக்னிக் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு வந்து அப்கிரேட் ஆகிருக்கக்கூடிய இந்த மாடர்ன் டெக்னிக்கல் வேர்ல்டில் வந்து ஒரு சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணி ஸோ எப்படி வந்து ஒரு ப்ராப்ளமுக்கு வந்து சொல்யூஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த செஷனில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க? ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து வாட் யூ வில் லேர்ன் ஹியர். ஸோ இம்பேக்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் இன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஸோ நார்மலாக வந்து ஒரு பில்டிங் எடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோர் பிளான் க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ பில்டிங் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைனிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸோ தாட் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ங்கிற கான்செப்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இப்போன்ட்டு இல்லை, ஸோ நம்ம பழைய காலத்தில் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லேயும் வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கான்செப்டை பற்றினா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் ரோல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் டிசைனர்ஸ் இன் கிரியேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ அப்கமிங்கில் வந்து நிறையா கண்ட்ரீஸில் வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸோ துபாய் போயிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அங்கெல்லாம் நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரிட்ஜஸ் ஸோ அதெல்லாமே வந்து நிறையா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் பில்டிங்கில் வந்து கான்க்ரீட்டும் ஸ்டீலும் நீங்கள் யூஸ் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைனருடைய ரோல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த செஷனை வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக கொண்டு போகலான்னு பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஸ்பீடாக போகிற மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை வந்து இது ஓகேவா அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு ஸோ நான் அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குது இல்லைங்களா? ஓகே. ஸோ நீங்களும் பேசலாம். நீங்கள் பேசுனீங்கன்னா தான் எனக்கும் கொஞ்சம் செஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பேசுறதுக்கு ஏதாவது இதாக இருக்குங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து ஸோ என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஒரு டோட்டலாக வந்து ஒரு பில்டிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்குமே வந்து உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மூலமாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதாவது சைட் விசிட்லேருந்து ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் வரைக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்குது இதில். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வந்து இப்போ ஒரு கிளைண்ட்டை போய் ஒரு சைட்டை பார்த்துட்டு வரோம்னா அடுத்து இமீடியட்டாக வந்து நம்ம வந்து அந்த சைட்டில் வந்து சாயில் டெஸ்ட் பண்ணணும். ஸோ சாயில் டெஸ்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் சாயில் டெஸ்ட்டுங்கிறது மேண்டேட்ரி. நீங்கள் இந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு தான் வந்து அனலைஸே பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து சாயில் டெஸ்டிங்கை பற்றி உங்களுக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ சாயில் டெஸ்ட்லேருந்து என்னென்ன இதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேஃப் பியரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம்.
ஸோ பில்டிங்குடைய டோட்டல் வெயிட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சாயிலில் தான் ரெஸ்ட் ஆக போகுது. ஸோ அப்போ வந்து அந்த சாயிலோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ அப்போ தான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ ஷாலோ ஃபவுண்டேஷன் அண்ட் டீப் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஸோ நிறையா வெரைட்டி டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப் ஆஃப் சாயிலுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நம்ம போடுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சாயில் டெஸ்ட்டுங்கிறது தேவை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ சாயில் டெஸ்ட்டு பண்ணியாச்சு. ஸோ சாயில் டெஸ்ட்டு ரிப்போர்ட்டும் நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ இந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்லேருந்து நமக்கு சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரியும். ஸோ டெக்னிக்கலாக சொல்லணும்னா பில்டிங்கோடைய டோட்டல் வெயிட் வந்து அந்த சாயில் வந்து தாங்குமா தாங்காதா, ஸோ அதுதான் வந்து அந்த சேஃப் பியரிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டீட்டெயிலிங் எல்லாமே சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பில்டிங் பிளானிங். ஸோ யூஸ்வலாக வந்து நமக்கு ஒரு சைட் மெஷர்மெண்ட் எடுத்து ஸோ கிளைண்ட்டோடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த பிளானை ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அனலைஸ் வந்து பண்ணுவோம், ஸ்ட்ரக்சரல் அனலைஸ் பண்ணுவோம். சாரி. ஸோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸோ டீட்டெயிலிங் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி ஒவ்வொன்றா வந்து அடுத்தடுத்த ஸ்லைடில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அனலைசிங் அண்ட் டிசைனிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலிங் பற்றி தான் நம்ம மெயினாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயிலிங் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதிலேருந்தே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட ரோல் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, அதாவது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் தான் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி. ஸோ அவர் சொல்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனலாக இருக்க போகுது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் டிசைனிங் கோர்ஸ் வந்து ஸோ நம்ம படிக்கிறது மூலமாக ஸோ இனிஷியலாக அதாவது டிமாண்டும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பே ஸ்கேலும் நமக்கு வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம பில்டிங்கோடைய இன்டீரியர் அண்ட் இன்டீரியர் டிசைனிங் அண்ட் எக்ஸ்டீரியர் எலிவேஷன் டிசைனிங் இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா டீட்டெயிலிங் பொறுத்து தான் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலிங் பொறுத்து தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ பீம்ஸ் அண்ட் காலம்ஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸ்டீரியர் டிசைனிங் சாஃப்ட்வேரில் வந்து ஒரு பீமை கொடுக்கணும், பீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ காலம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அது அந்த பீம் அண்ட் காலமுடைய சைஸை வந்து யார் டிஃபைன் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் தான் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர். ஸோ ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ரிப்போர்ட் அண்ட் டீட்டெயிலிங்கோட தான் கிளைண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ இன்கேஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ரைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அடுத்து கண்டினியூ பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ரீபார்ஸ் கொடுத்துருப்போங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களால வந்து அடுத்த ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து அடுத்தடுத்த ஃப்ளோர் வந்து அவங்களால வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக நான் சொல்கிறது வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்ட்ரக்சரல் படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, கிளைண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டாக ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் வந்து இந்த கான்செப்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியங்கிறத விட ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஃபீல்டு சுவிட்ச் ஓவர் ஆகிறீங்க. ஸோ வரும்போது சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டாக நீங்கள் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ மெயினாக வந்து டெக்னிக்கலாக இனி வர இதெல்லாமே வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் நம்ம பேச போகிறோம். அதாவது நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ என்னென்னலாம் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம், ஸோ என்னென்னலாம் வந்து அதில் கவர் ஆகும், ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் இனி அடுத்தடுத்த அப்கமிங் ஸ்லைட்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ காம்பினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து
மெம்பர்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸோடைய காம்பினேஷன் தான் வந்து ஒரு பில்டிங்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸோ இது வந்து நமக்கு ஸோ காலம் ஸ்ட்ரக்சர் காலம் சொல்லுவோம். ஸோ இது வந்து பீம் சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பீம்ஸ் அண்ட் காலம்ஸோட காம்பினேஷன் தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ இதுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சரல் எலிமெண்ட்ஸ் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஸோ பிரிக் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ லோடு எல்லாமே வந்து பில்டிங்கில் ஆக்ட் ஆகக்கூடிய வெயிட் எல்லாமே இந்த பில்லரில் தான் வந்து இறங்கி ஃபவுண்டேஷனுக்கு போய் ஸோ சாயிலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் அண்ட் டிசைனிங், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அண்ட் டிசைனிங் வந்து எதுக்காக பண்ணுறோம் ஸோ அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அண்ட் டிசைனிங் எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், எப்போ பண்ணணும், இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்க்கு ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஸோ தெரியக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்ட்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ எதுக்காக வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒரு லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த லேண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ ரெட் சாயில் லேண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளே சாயில் லேண்ட் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெட் சாயில் லேண்டில் வந்து ஒரு பில்டிங் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். கிளே சாயில் லேண்ட்லேயும் வந்து ஒரு பில்டிங்கை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ரெட் சாயில் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம சாயில் டெஸ்ட் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ சாயில் டெஸ்ட்டு வந்து நம்ம ரிப்போர்ட்டில் வந்து ரெட் சாயில்னு வந்துச்சுன்னா நமக்கு யூஸ்வலாக வந்து நம்ம ட்ரபிசாய்டல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டெக்னிக்கலாக ஸோ நம்ம ட்ரபிசாய்டல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நமக்கு இப்படி வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்கவேட் பண்ணி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ட்ரபிசாய்டல் ஃபவுண்டேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஆனால் வந்து இதே உங்களுக்கு சாயில் டைப் வந்து கிளே சாயில்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பண்ணோம்னா உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும். அதனால இங்கே வந்து பைல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த பைல் ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பைல் கேப்பெல்லாம் டிசைன் பண்ணி தான் வந்து உங்களுக்கு பில்டிங்க்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது நார்மல் ஃபவுண்டேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ நார்மலாக ஃபவுண்டேஷன் வந்து நம்ம இதில் தான் வந்து ரெஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உள்ள அதாவது சப்ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ பைல் அதாவது நார்மலாக வந்து ட்ரபிசாய்டல் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரபிசாய்டல் ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ணுவீங்க. ஸோ இந்த இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாட்ப்ரோவில் வந்து ஸ்டாட்ப்ரோங்கிற சாஃப்ட்வேரில் வந்து பில்டிங்கை வந்து அனலைஸ் பண்ணி அந்த பில்டிங்கோட டோட்டல் வெயிட்டை வந்து கேல்குலேட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ நம்ம லெவல்ஸ் நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா ஸோ இந்த லெவல் வந்து பேஸ்மெண்ட் லெவல். சரிங்களா? ஸோ இது வந்து கிரவுண்டு. ஸோ கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு. சரிங்களா? செகண்ட் ஃப்ளோர். இது வந்து பேரப்பெட் லெவல். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பேரப்பெட் வாலோட வெயிட்லேருந்து இந்த கிரவுண்ட் அதாவது செகண்ட் ஃப்ளோரோடைய டோட்டல் காலம்ஸ் அண்ட் பீம்ஸோட வெயிட்லேருந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு ஃப்ளோராக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ வந்து டோட்டலாக வந்து கீழே சாயிலுக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட வெயிட் வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரஃபாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா இங்கே வந்து ஒரு 20 கிலோ இருக்குன்னா ஸோ இது வந்து ஒரு 100 கிலோ இருக்குன்னா ஸோ அப்போ வந்து இந்த இதில் வந்து 120 கேஜிஸ் வரும். ஸோ அப்போ இதோட வெயிட்டோடு சேரும். ஸோ இதோட வெயிட் 100னா இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ 220ங்கிற மாதிரி சேரும். அப்போ இதோட வெயிட் பார்த்துட்டிங்க சேரும்போது இங்கே வந்து 300ங்கிற மாதிரி வரும். ஸோ 300 கிலோங்கிற மாதிரி வரும். ஸோ எதுக்காக நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம், ஸோ மெயினாக எதுக்காக அனலைஸ் பண்ணுறோம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பில்லரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து
300 கிலோ வந்ததுன்னா இதே அமௌண்ட் ஆஃப் வெயிட் வந்து இங்கே வராது. இதை கம்பேர் பண்ணும்போது இதை ஜாஸ்தி தான் வரும். அப்போ என்ன பண்ணுவோம்னா இங்கே இந்த காலம் கம்பேர் பண்ணும்போது இந்த காலம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து அனாலிசிஸோட பர்பஸ் வந்து ஸோ டு என்ஹான்ஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பில்டிங் ஸ்ட்ரக்சர். இதில் 2 பார்ட்டுமே பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து குவாலிட்டியும் வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகக்கூடாது. அதே சமயத்தில் வந்து ஸோ காஸ்ட் வைஸும் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ இந்த காஸ்ட் கண்ட்ரோல் உள்ளே வரும்போது தான் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோட அந்த ஸோ இது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு குவாலிட்டி அஷூரன்ஸ் வந்து நமக்கு வந்து வேணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருடைய ரோல் தான் வந்து மெயின். ஸ்டாட்ப்ரோங்கிற சாஃப்ட்வேர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாஃப்ட்வேராக இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே மேனுவலாக கேல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ நான் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ 20 kg 100 kg இதெல்லாம் மேனுவலாக வந்து ஸ்லாப்லேருந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்படி மேனுவலாக கேல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு டைம் அதிகமாகும், எரர் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இப்போ ஒரு G+10 இருக்கட்டும், G+20 பில்டிங்காக இருக்கட்டும், அது பார்த்துட்டு வித்தின் 1 டேக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாட்ப்ரோ யூஸ் பண்ணுறது மூலமாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த இது எப்போ வந்து அனலைஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஒரு பில்டிங் பிளான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அனாலிசிஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதில் வந்து பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ என்னென்னா ஒரு ஃப்ளோர் பிளான் கிரியேட் பண்ணுறதுலேருந்து அனாலிசிஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே, ஸோ இன்டீரியர் வரைக்கும் எல்லாமே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் சொல்லுவோம். ஸோ ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காங்கன்னா அந்த ஆர்கிடெக்டோட ரோல் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளான் கிரியேட் பண்ணுறது, ஒரு இன்டீரியர் டிசைனிங் கிரியேட் பண்ணுறது. அதே மாதிரி ஸோ செகண்ட் ஒரு பிளான் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வந்து யாருக்கிட்ட வந்து அந்த ப்ராசஸ் போகும்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட தான் போகும். ஸோ அவர் ஸ்ட்ரக்சரல் டிசைனர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாட்ப்ரோவில் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க்கிங் டிராயிங்ஸ் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைடில் ஸோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் இஸ் அ கிரிட்டிக்கல் டிசிப்ளின். ஸோ அதாவது ஒரு க்ரூஷியலான ஒர்க் ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து எதுக்காக வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபீல்டுக்குள்ளே வர ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஸோ பேசிக்காக என்ன கான்செப்ட்டுங்கிறது தெரியறதுக்காக ஸோ ஹவு ஸ்ட்ரக்சர் ரெஸ்பான்ஸ் டு வேரியஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் லோட்ஸ். ஸோ அதாவது இப்போ ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அந்த பில்டிங்கில் வந்து ஸோ லோடும் அப்ளை ஆகும். ஸோ அதாவது கிராவிட்டி லோடுன்னு சொல்லுவோம். ஸோ டாப் டு பாட்டம் கிராவிட்டி லோடு, ரைட் டு லெஃப்ட் வந்து லேட்டரல் லோடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லோடுன்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ கிராவிட்டி லோடு வருதுன்னு சொல்லியாச்சு, லேட்டரல் லோடு வருதுன்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த கிராவிட்டி லோடு எவ்வளோ வருது, லேட்டரல் லோடு எவ்வளோ வருதுங்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி பில்டிங் டிசைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்டாட்ப்ரோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பில்டிங்கை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேசிக்காக வந்து ஸோ லோட்ஸ்னால் என்ன, ஃபோர்ஸ்னால் என்ன. ஸோ லோட் அண்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த பில்டிங் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான பில்டிங்கு. ஸோ இப்போ இந்த பில்டிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே வந்து ஃபோர்ஸ், ஸோ லேட்ரல் லோடுன்னு சொல்லலாம். ஸோ அதாவது விண்டு மூலமாக வரக்கூடிய லோடு. ஸோ இந்த விண்டை மூலமாக வரக்கூடிய லோடை வந்து இது வித்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஐஃபில் டவர் இருக்குது. ஸோ இதோட ஃபோர்ஸ் வந்து நமக்கு இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸோ
ஃபோர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம மூவ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் ஆர் அந்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸுக்கு வந்து மூவ் ஆகிடும். ஆனால் லோடுனா வந்து அப்படி இல்லை. ஸோ லோடுனா வந்து இப்போ லோடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மூவ் ஆகாது, ஃபிக்ஸட் பொசிஷனில் தான் இருக்கும். ஆனால் அதோட ஷேப் மாறும். ஸோ இந்த இதெல்லாம் பற்றி உங்களுக்கு நீங்கள் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டாட் ப்ரோ யூஸ் பண்ணி ஸோ அனாலிசிஸ்லாம் நீங்கள் இதெல்லாமே வந்து படிப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னா இந்த ஸ்டாட் ப்ரோ சாஃப்ட்வேர் எதுக்காக நம்ம வந்து படிக்கணும், ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸஸ் அண்ட் லோட்ஸ் பற்றி உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட காலேஜஸில் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா ஸோ அதில் உங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் லோடை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஸோ எந்த ஒரு கான்செப்ட் இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி பில்டிங் பிளானிங் ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து பார்த்துட்டிங்கன்னா லோட் கேல்குலேஷன். ஸோ லோட் கேல்குலேஷன் மீன்ஸ் ஸோ எவ்வளோ லோடு வந்து நமக்கு வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த இது இருக்கு இல்லைங்களா, ஸோ லோட் கேல்குலேஷன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பார்ட் எடுத்துட்டோம்னா இந்த ரூஃப் ஸ்லாப்ல இருந்து நமக்கு வந்து எப்படி எப்படியெல்லாம் லோடு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து லோடுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சிடுச்சு ஒரு குறிப்பிட்ட வெயிட் வந்து ஒரு இதில் ஆக்ட் ஆகும். எந்த இதில் ஆக்ட் ஆகும் பார்த்தா ரூஃப் ஸ்லாப். ஸோ இந்த ரூஃப் ஸ்லாப் மூலமாக தான் வந்து பில்டிங் வந்து எல்லா பக்கமும் வந்து லோடு வந்து வருது. இந்த ரூஃப் ஸ்லாப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஸ்டீல் ப்ளஸ் கான்க்ரீட்டால் வந்து தயாராகிருக்கும். ஸோ இந்த ரெண்டையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு கான்க்ரீட் ஸ்லாப் இருக்குன்னா அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும். அந்த வெயிட் தான் வந்து காலமில் இறங்கும். அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த ஸ்டாட் ப்ரோவோட ஸோ யூசேஜ். ஸோ கண்டுபிடிச்சி ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லுவோம். ஸோ இது ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லோட் கேல்குலேஷன். ஸோ இப்போ நேச்சுரல் லோடு, ஆர்டிஃபிஷியல் லோடு, எவ்வளோ வெயிட் வந்துருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸோ இது வந்து ஒரு ஸ்லாப் இருக்குன்னா இந்த ஸ்லாபில் வந்து எவ்வளோ வெயிட் வந்து இறங்கியிருக்கு அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நோட் பண்ணுவோம். அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ். அந்த வெயிட் இறங்கினாவும் ஸ்லாப் வந்து பெண்ட் ஆகும். இந்த இடத்துல இந்த எவ்வளோ பெண்ட் ஆகிருக்குங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ தெரிஞ்சால் தான் அந்த ஸ்லாப்பை வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம வந்து படிப்போம். ஸோ அடுத்து டிசைன். இப்போ வந்து எனக்கு இந்த ஸ்லாப் வந்து எனக்கு வந்து இவ்வளோ தூரம் எனக்கு பெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்லாப்போட திக்னஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ 5 இன்ச்சு 7 இன்ச் அந்த மாதிரி இந்த ஸ்லாபோட திக்னஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டீட்டெயிலிங். அனாலிசிஸோட அடுத்த பார்ட், அதாவது இப்போ அனாலிசிஸில் வந்து லோட் கேல்குலேஷன், அனாலிசிஸ், டிசைன்ங்கிறது ஒரு பார்ட்னா டீட்டெயிலிங்கிறது அதுவும் வந்து ஒரு முக்கியமான பார்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக ஒரு ஸ்டாட் ப்ரோவில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ லோடு எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிப்பீங்க. அனலைஸ் பண்ணி அந்த லோடு ஆக்ட் ஆகிறதுனால அந்த பில்டிங் வந்து எப்படி வந்து டிஃபார்ம் ஆகுதுங்கிறத கண்டுபிடிப்பீங்க. அந்த பீமாக இருக்கட்டும், காலமாக இருக்கட்டும், எப்படி வந்து பெண்ட் ஆகுதோ, பெண்டிங் மூமெண்ட்டோ, ஷியர் ஃபோர்ஸோ, அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலாக நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. அதெல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு அதோட சைஸை வந்து டிஃபைன் பண்ணுவீங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் கிளைண்ட்டுக்கு தான் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கணும், இல்லை உங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் அதை கொடுக்கணும். நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலம் இருக்குன்னா இந்த காலம் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4 அந்த மாதிரி இருக்குன்னா ஸோ காலம் 1ம் காலம் 4 மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க.
ஸோ காலம் ஒன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதில் வரக்கூடிய லோடும் இதில் வரக்கூடிய லோடும் வேரி ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த காலமில் வந்து வரக்கூடிய வெயிட்டை வச்சு, ஸோ இந்த காலம் சைஸ் வந்து 9 inch கிராஸ் 1 feetன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த காலம் வந்து பார்க்கும்போது 9 inch கிராஸ் 1 feet 6 inches ஆர் சம்திங், இதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, இதை வந்து ஒரு டிராயிங்காக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சு தான் டிராயிங் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாட்ரோலே வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ டீட்டெயிலிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ். ஸோ நீங்கள் வந்து சைட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து ஸோ வெளியே ஸோ ப்ராஜெக்டில் ஏதாவது இன்வால்வ்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பீம் காலம் டிராயிங்கு, ஃபூட்டிங் டிராயிங்கு, பீம் டிராயிங்கு, ரூஃப் ஸ்லாப் டிராயிங்கு, ஸ்டேர்கேஸ் டிராயிங், அந்த மாதிரி நிறையா டிராயிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு செட் ஆஃப் டிராயிங்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கிங் டிராயிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிராயிங் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் வச்சு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாட்ரோ நம்ம படிக்கிறதுனால நமக்கு வந்து 2 இடத்துல நம்ம பிளேஸ் ஆகலாம். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைனராகவும் நீங்கள் வந்து போகலாம். ஸ்டாட்ரோ படிக்கிறது மூலமாக ஸ்ட்ரக்சரல் டிசைனர் ஒன்று, டீட்டெய்லர், சரிங்களா? ஸோ 2 டிராயிங் மட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறக்கும் நீங்கள் போகலாம். மூணாவதும் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஸ்டாட்ரோ படிக்கிறது மூலமாக சைட் சூப்பர்வைசருக்கும் வந்து இந்த ஸ்டாட்ரோட பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரல் அல்லது நீங்கள் இல்லை நான் டிசைனிங் ஃபீல்டு இல்லை, எனக்கு வந்து நான் ப்ராக்டிக்கலாக தான் நான் வந்து சைட்டில் வந்து ஒரு சூப்பர்வைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பில்டிங்கில் ஆக்ட் ஆகக்கூடிய லோட்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் வந்து அந்த பில்டிங்கில் அந்த ஸோ அந்த பெண்டிங் மூமெண்ட்டு, ஷியர் ஃபோர்ஸு, அது நான் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காகவும் நீங்கள் வந்து ஸ்டாட்ரோ படிக்கலாம். ஸோ ஸ்டாட்ரோ படிக்கிறது மூலமாக வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேரில் போயிட்டிங்கன்னா, ஸோ ஸ்ட்ரக்சரல் டிசைனரு, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸு, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்சிசி, ஸ்டீலுன்னு சொல்லிட்டு 2 இது இருக்குது. ஸோ ஸ்டீலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஜினியர்ட் பில்டிங்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீ இன்ஜினியர்ட் பில்டிங் ஸ்டீல் ரிலேட்டடாக போகக்கூடிய உங்களுக்கும் பார்த்துட்டிங்கன்னா ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இப்போ நிறையா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஸ்டாட்ரோ யூஸ் பண்ணி தான் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸோ இப்போ வந்து ஸோ ப்ரீ அனாலிசிஸ் ஒர்க். ஸோ ப்ரீ அனாலிசிஸ் ஒர்க் மீன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பில்டிங் பிளானிங் பண்ணுவோம். ஸோ இந்த பில்டிங் பிளானை வச்சு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைனருக்கு ஃப்ளோர் பிளானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த நாலேஜ் வந்து வேணும். ஸோ ஒரு ஃப்ளோர் பிளான் பற்றி ஸோ தெரிஞ்சால் தான் எக்ஸாம்பிளுக்கு ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த கிரிட் எடுக்கிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு காலம் பிளேஸ்மெண்ட் எல்லாம் நீங்கள் தான் பண்ணுவீங்க. ஸோ காலம் பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஸோ கிளைண்ட்டுக்கிட்ட வந்து காட்டிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து காலம் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணுவீங்க. பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டிராயிங்கை வச்சு தான் வந்து அனலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ நீங்கள் இப்படி பிளேஸ் பண்ணுறீங்க இல்லையா, இது அப்படியே ஒரு கிரிட்டை எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்திங் ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு கிரிட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ இது ஆக்சுவலாக உங்களுக்கு இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ தெரியும். ஸோ இந்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இதில் போட்டிருக்காங்க இல்லையா, இது ஆக்சுவலாக ஸ்டாட்ரோலேருந்து வரக்கூடிய ரிசல்ட். மேனுவலாக இல்லாமல் நம்ம டேட்டாஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லோடெல்லாம் கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஸோ இது வந்து 2-way ஸ்லாப்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்லாப் வந்து 2-way ஸ்லாப்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஆக்சுவலாக ஸ்லாப்னு பார்த்துட்டிங்கன்னா 1-way 2-way அப்படிங்கிற மாதிரி 2 டைப் இருக்குது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சால் தான் வந்து உங்களால் வந்து அந்த ஸ்லாபுக்கு வந்து இருக்கக்கூடிய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக
அடுத்து வந்து என்ன பேசிக் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாயில் டெஸ்டிங். ஸோ சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு மட்டும் தெரியணும். இது ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாயில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதை வந்து உங்களுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயினாக இந்த வெபினாரை யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்து ப்ராசஸ் இன்வால்வ்டு இன் அனாலிசிங் அண்ட் டீட்டெயிலிங் பார்த்தோம். ஸோ ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கோட் புக்ஸ். நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் கோட் புக்ஸ் இருக்குது. இந்த கோட் புக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். அடுத்து வை டு அனலைஸ் அண்ட் டிசைன் த ஸ்ட்ரக்சர். எதுக்காக ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அடுத்து டீட்டெயிலிங் கான்செப்ட். ஸோ ஓவர் வியூ ஆஃப் ஸ்டாட் ப்ரோ. அடுத்து கேரியர். ஸோ ஸ்டாட் ப்ரோவில் வந்து என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக ஸ்டாட் ப்ரோ வந்து எதுக்காக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக இப்போ இந்த பிளானை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு சில ஸ்டெப்ஸ். ஸோ பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளோர் பிளான் இருக்குன்னா இந்த மாதிரி ஃப்ளோர் பிளான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைனர் தான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நாம் 2 வே 1 வே அப்படின்னு பார்த்தோம். ஸோ டைப் ஆஃப் ஸ்லாபு, லோட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ லோட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து ஸோ இப்போ ஒரு ஸ்லாப் எடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த ரூஃப் ஸ்லாப் எடுத்துட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு 16க்கு 11ன்னு இருக்குன்னா இந்த ஸ்லாபில் இந்த ஸ்லாபோட வெயிட் வந்து ஒரு 100 கிலோ வருதுன்னா இந்த 100 கிலோ வந்து 4 பீமுக்குமே வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அது எப்படி வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. இதில் பார்த்துட்டிங்கன்னா 2 பீமுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏன் வந்து இப்படி இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் படிக்கும்போது இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதாவது லோட் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு மெயினாக தெரியணும். ஸோ அதாவது பேசிக் லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம்ங்கிறது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கு பேசிக்காக தெரியக்கூடிய கான்செப்ட். அதாவது ஸ்லாப் டு ரூஃப் பீம் டு காலம் டு பெடஸ்டல். பெடஸ்டல்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கிரவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடியதை பெடஸ்டல்னு சொல்லுவோம். ஸோ பெடஸ்டல் அதில் வந்து ஃபூட்டிங்கு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து ப்ராப்பராக நடக்குதா இல்லையாங்கிறது தான் வந்து அது பார்த்துக்கிறது தான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட டியூட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு ஃப்ளோர் பிளானு. ஸோ இந்த பிளான் பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாட் ப்ரோ நீங்கள் ரெடி படிச்சிட்டிங்க, அனாலிசிஸ் படிச்சிட்டிங்கன்னா ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே காலம்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காலமில் வந்து 400 கிலோமீட்டர் லோடு வந்திருக்கு. இந்த காலமில் வந்து 740 + 35 அரௌண்ட் ஒரு 1000 கிலோமீட்டர் லோடு வந்திருக்கு. ஸோ இந்த காலமில் 900 கிலோமீட்டர் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு காலமுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ லோடு வந்து மாறும். ஸோ மெயினாக வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட டியூட்டி பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஸோ காலமில் வரக்கூடிய லோடை ஸ்டடி பண்ணி அந்த லோடை பேஸ் பண்ணி அந்த காலமுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருடைய ஒர்க்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து செகண்ட் ஃப்ளோர்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரோட ட்ராயிங்கு. ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து பில்லர் கொடுத்துருப்போம், இங்கே வந்து நமக்கு பில்லர் கொடுத்துருக்க மாட்டோம். இது எல்லாமே வந்து டெக்னிக்கலாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருடைய இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ்ன்னு கூட சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ கிரவுண்ட் இருக்குன்னா இந்த பில்லர் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்குது. இது வந்து கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் மட்டும் ஒரு பில்லர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து பில்லர் இருக்காது, இங்கே வந்து எந்த பில்லரும் இருக்காது. ஸோ ரீசன் வந்து இங்கே ஒரு பில்லர் நம்ம கொடுத்தோம்னா இந்த பில்லர் நம்ம கீழே இருக்கணும்னா இங்கே வேறு ஏதாவது போர்வெல்லோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு கிளைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா செகண்ட் ஃப்ளோரோட இது மட்டும் ஒரு 4 feet வந்து வெளியே வரணும், ப்ரொஜெக்ட் ஆகணும், ஒரு பால்கனி மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கனாலும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த காலம்
ஸோ இந்த காலமோட வெயிட் வந்து இந்த காலம்க்கு ஸோ இறங்கும். ஸோ இதெல்லாமே கால்குலேட் பண்ணணும். அப்போ வந்து இந்த காலமோட லோடு தாங்குற அளவுக்கு இந்த காலமை டிசைன் பண்ணணும். ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு க்ரூஷியலான ஒர்க்கையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம ஸோ டெக்னிக்கலாக வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரால் அதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் புக்ஸு. ஸோ IS 456, IS 875, IS 875 இது வந்து இதில் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நிறையா பார்ட்ஸ் இருக்குது. ஸோ டெட் லோடு, லைவ் லோடு, வின் லோடு இதெல்லாம் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுலேருந்து இந்த கோட் புக்ஸ்லேருந்து வர வேல்யூஸ் தான் நம்ம எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ வை டு அனலைஸ் அண்ட் டிசைன் த ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக நீங்கள் வந்து எதுக்காக அனலைஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அனலைஸ் பண்ணி டிசைன் பண்ணுறீங்க? ஸோ அந்த கேள்விக்கு ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை தெரிஞ்சுக்கணுன்னா இன்டெப்த்தாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ப்ரோவோட கம்ப்ளீட் டெக்னிக்கல் நாலேஜ். அந்த ஸ்டாட்ப்ரோனா என்ன, ஸ்டாட்ப்ரோ எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஸோ அதில் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அதில் எப்படி லோடு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, ரன் பண்ணுறது எப்படி, டிசைன் எப்படி பண்ணுறது, டீட்டெயிலிங் எப்படி பண்ணுறதுங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு. ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன? ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கூட சொல்லலாம். ஸோ இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் வந்து ஸ்ட்ரக்சரலோட பேசிக். ஸோ எதுக்காக நம்ம அனலைஸ் பண்ணுறோம்னு கேட்டோம்னா, ஸோ அந்த காலமில் வந்து ஏதோ ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரீபாரை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அந்த ரீபாரோடைய சைஸ் வந்து மாறும். ஸோ 10 mm இருக்கலாம், 16 mm இருக்கலாம், 20 mm இருக்கலாம். அந்த சைஸ் வந்து நம்ம எதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ அதாவது இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய பில்லருக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த காலம் கம்பேர் பண்ணும்போது இந்த காலமுக்கு கொஞ்சம் வெயிட் வந்து ஜாஸ்தி இறங்கும். அதனால் இந்த காலம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இந்த காலமும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதே மாதிரி இந்த காலமே ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இங்கே அவுட்டர் காலம்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னர் காலம்ஸை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ ரீபார் ஜாஸ்தி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸோ தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து டீட்டெயிலிங். இது ஸ்டேர் கேஸோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயிலிங். ஸோ இந்த டீட்டெயிலிங் ப்ராசஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அனாலிசிஸ் பண்ணி ஸோ ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலர் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஓவர் வியூ ஆஃப் ஸ்டாட்ப்ரோ. ஸோ ஸ்டாட்ப்ரோவோட பேசிக் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து மெயின் கான்செப்ட் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு பில்டிங் மாடல், அதாவது 3D மாடலாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இதில் ஸோ ஒரு பில்டிங் மாடலை வந்து ஸோ 3D ஸ்ட்ரக்சராக நம்ம க்ரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து லோடை வந்து அப்ளை பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாடலில் வந்து அப்ளை ஆகிருக்கக்கூடிய லோடை தான் வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க. ஸோ இது வந்து லோட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, இது வந்து லோட் அப்ளிகேஷனுக்கு அப்புறம். ஸோ இது வந்து ரூஃப் ஸ்லாப். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் ஸ்லாப், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் ஸ்லாப், செகண்ட் ஃப்ளோர் ரூஃப் ஸ்லாப். ஸோ அந்த ரூஃப் ஸ்லாப்ல இருந்து தான் வெயிட் வந்து வரும். எவ்வளோ வெயிட் வந்து வந்திருக்குங்கிறது இங்கே ஹேட்ச் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ ஸ்டாட்ப்ரோ வந்து காட்டியிருக்கு. ஸோ G+3 ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஸோ ரெடி பண்ணுறது பண்ணிடலாம். ஸோ இதே G+10 G+20 பண்ணும்போது ஸோ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதையும் வந்து ஸ்டாட்ப்ரோவில் வந்து ஸோ சிம்பிளாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இந்த ஃபவுண்டேஷன் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து நார்மல் ஃபவுண்டேஷனுக்கு பைல் ஃபவுண்டேஷன் பார்த்தோம். ஸோ பைல் ஃபவுண்டேஷன் டிசைன் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது கிரவுண்டுனா ஸோ உள்ள வந்து பைலில் இன்சர்ட் பண்ணி பைல் கேப் கொடுத்து காலம் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இந்த பைல் ஃபவுண்டேஷன் யூஸ்ஃபுல்லாக கிளே சாயிலில் பண்ணுவாங்க.
ஸோ அப்போ வந்து என்ன சாயில் டைப்னு தெரியணும். சாயில் டைப் தெரியாது, சாயில் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியாகணும். ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஸ்டாட்ரோல வந்து நம்ம படிப்போம். எந்த டைப் ஆஃப் சாயிலுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து வியூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது வந்து டாப் வியூ. ஓகேங்களா? ஸோ இது 2 டாப் வியூ. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ காலமோட பிளேஸ்மெண்ட்டு. இது வந்து பைல் கேப்னு சொல்லுவோம். ஸோ காலமை சுற்றி வந்து நம்ம வந்து கொடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த காலம் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த காலம் இருக்குன்னா இந்த சென்டர் காலமுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கனெக்ட் பண்ணி ஸோ ரீபார் கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம போடுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதோட சைட் வியூ எடுத்துட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பைலில் இப்படி இருக்குன்னா, ஸோ பைல் கேப் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பைல் கேப் இருக்கும். ஸோ இந்த பைலில் வந்து இந்த காலம் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த காலமோட ரீபார் வந்து இந்த பைலில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்லாபு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்லாபு, இது எல்லாமே இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ லோட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்லாப் டு காலம், ஸோ காலம் டு பைல் கேப் டு பைல். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இதோட லோட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஸ்டேர்கேஸோட டீட்டெயிலிங் இது. ஸோ அடுத்து ஓவர்வியூ ஆஃப் ஸ்டாட்ரோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பேசிக்காக ஸ்டாட்ரோட ஜாமெண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ இந்த டேப் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இதுலேயும் வந்து ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த என்னென்ன ப்ரொசீஜருங்கிறது நம்ம வந்து ஸோ சாஃப்ட்வேர் நம்ம பற்றி இன்டெப்த்தாக தெரியும் போது நம்ம வந்து ஒன்றா நீங்கள் பார்ப்பீங்க. ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா, இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு லோட் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷனால் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி டிஃபார்ம் ஆகுது, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோம். அதை தாண்டி முக்கியமாக ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல், ஸோ கான்க்ரீட்டோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஸ்டீலோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஸோ எதுக்காக ஸ்டீலை வந்து கான்க்ரீட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நீங்கள் டெக்னிக்கலாக அடுத்தடுத்து ஸோ அப்டேட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ பேசிக்காக லோட் அப்ளிகேஷன். ஸோ லோட் அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பர்ட்டி அசைனிங். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸோ பீமுக்கு, காலமுக்கு, ரூஃப் ஸ்லாப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அசைன் பண்ணுவோம். அடுத்து வந்து லோட் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதாவது டெட் லோடு, கிராவிட்டி லோடு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கிராவிட்டி லோடு, லேட்ரல் லோடு, இதெல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் இங்கே கம்பேர் பண்ணும்போது ஸோ இங்கேயும் வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்டாட்ரோவில் வந்து டிசைனிங் இதில் வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்ராட்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்டாட்ரோ சாஃப்ட்வேரில் வந்து ஒர்க் பண்ணுறதோட சேர்த்து மேனுவலாகவும் ஸோ ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சால் தான் நீங்கள் ஸ்டாட்டில் வந்து சாஃப்ட்வேரில் வந்து ஒர்க் பண்ண முடியும். அது எல்லாமே வந்து அந்த ஸ்டாட்ரோ கோர்ஸ் மூலமாக ஸோ அந்த சாஃப்ட்வேர் படிக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து ஸோ தெரியும். ஸோ வை டு ஸ்டடி ஸ்டாட்ரோ? ஸோ டு என்ஷூர் சேஃப்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரோட ஒரு பில்டிங்கோட டோட்டல் வெயிட்டையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ சாயில் வந்து ஸ்டேபிள் பண்ணுது, தாங்குது. ஸோ அந்த சாயிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பில்டிங்கை டிசைன் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ அந்த பில்டிங்கில் கொடுக்கக்கூடிய காலமில் இருக்கக்கூடிய ரீபார் சைஸு அது எல்லாமே நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும். ப்ராப்பராக கொடுத்தா தான் அந்த பில்டிங்கோட சேஃப்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாகும். அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அனாலிசிஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அனாலிசிஸ் மீன்ஸ் மேனுவலாக ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு காலமாக எடுக்கணும், ஒவ்வொரு காலமாக வர லோடெல்லாம் கேல்குலேட் பண்ணுவீங்க. அது எல்லாத்தையுமே வந்து செக்ரிகேட் பண்ணி நீங்கள் போடும்போது அது எல்லாமே ஒரு டிடிஎஸ் ப்ராசஸாக இருக்கும்.
ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாட் ப்ரோ யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது வரைக்கும் வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? ஸோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஸோ இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குங்களா? ஓகே. ஸோ இந்த செஷன் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீ ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. ஸோ ஏதாவது கேட்கணுங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ நீ கிளாஸ் ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஸோ இதோட இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்க்கணும். தேங்க்யூ.
இருக்கா சிந்தாணி தான் இருக்கு. அதெல்லாம் ரீப்பருக்குள்ள போய் செவத்துக்குள்ள போகணும்.